எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சதீஷ். நம்ம இந்த கடலோடைய சீரீஸில் அடுத்த எபிசோடு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி செகண்ட் டே க்ரூஸ் கப்பலில். போன எபிசோடில் பார்த்துருப்பீங்கன்னு எப்படி ரீச் ஆனோடனே பேக் டு பேக் ட்ரைனிங் இருந்தது. அது முடிகிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. அப்படி என்ன ட்ரைனிங் கேட்டிங்கன்னா, மெடிக்கல் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா STCW சர்டிஃபிகேட்ஸுன்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்போர்ட் ஃபெமிலியரைசேஷன் சொல்லிவிட்டு, அப்புறம் செக்யூரிட்டி ஃபெமிலியரைசேஷன் சொல்லிட்டு, அப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் ஃபெமிலியரைசேஷன், அப்புறம் ஷிப் டூர் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் புதுசாக வந்தவங்களுக்கு சேஃப்டி ஃபெமிலியரைசேஷன், அப்புறம் என்டர்டெய்னருக்கு அவங்களுக்கு தனி, அது நம்மளுக்கு கிடையாது. 1:30, 2, 2:45, 5, 6:45 இதெல்லாம் இந்த ரயில்வே டைம் சொல்லிங்கன்னா அந்த மாதிரி. இது ஷிப் டைம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு போகவே அடுத்த நாளும் இருக்குது, அடுத்த நாளும் ட்ரைனிங் இருக்குது, அதுக்கு அடுத்த நாளும் ட்ரைனிங் இருக்குது. ஓகே, அதுக்கு புக்கும் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ இந்தமாதிரி புக்லெட்டு கொடுத்துருக்காங்க, மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நம்மளோட சேஃப்டி ட்ரைனிங் இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? இந்த ஷிப்பில் இருக்க எல்லா சேஃப்டியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியணும்னா, ஷிப்பு மூவ் ஆகிட்டே இருக்க ஒன்று, எப்போ வேணால் எந்த சம்பவம் வேணால் நடக்கலாம். ஷிப்பை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக நம்ம ஒர்க் பண்ணுற ஷிப்பை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி டைமில் எங்கே நமக்கு போகணும், ஃபஸ்ட்டு எது எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஓகேங்களா. நான் சொன்னேன் இல்லையா, இது நான் இப்போ பார்த்தேன் வரும்போது 20 மாடின்னு காமிச்சிது. 20 மாடியில் அதுவும் நீட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. அவங்களை காமிச்சு இல்லையா, 20 மாடி ரொம்ப நீளம், எது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியணும். ஏன்னா அப்போ தான் வரவங்களுக்கு நம்ம சார் அது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் நமக்கு நல்லா ஃபெமிலியரைசேஷன் ஆகணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆபத்து டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும், நமக்குன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு தான் அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்ம என்னென்ன பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது படிக்கவே புரியலை. ஏன்னா அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதாங்க முக்கியமாக இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த 3 நாள் ட்ரைனிங் அப்புறம் 3ஆம் நாள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வைப்பாங்க. காமிக்கிறேன், இதை பாருங்கள். இது இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் கொஷின் பேப்பர் மாதிரி இருக்கு. இது மாடல் கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ நம்ம ஊர் மாதிரிலாம் எங்கே ஏமாற்ற முடியாது. ஸோ மாடல் கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பரை நம்ம ஒரு படித்து பார்த்துட்டு புக்கு கொடுத்துருக்காங்க, சின்ன புக்கு. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களே, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 3ஆம் நாள் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமில் மொத்தம் எத்தனை கொஷின் சொன்னாங்க, 60 கொஷின் சொன்னாங்க. அதில் 45 எடுக்கணும். அப்படி 45 எடுக்கலாம் ஃபெயிலு. 4 வாட்டி ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. என்னப்பா சொல்கிற, இதுக்காக நீ கஷ்டப்பட்டு போனேன்னா அப்படி தாங்க இருக்குது. முன்னாடி ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக தான் இருந்தது, ஹெல்ப் பண்ணாங்க. மீன்ஸ் செகண்ட் வாட்டி தேர்ட் வாட்டி போகிறவங்களுக்குலாம் அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. முன்னாடி நான் போனது சின்ன ஷிப்பு. அப்போ அங்கே 30 கொஷின் தான் இருந்தது. இது பெரிய ஷிப், 60 கொஷின் இருக்குது. உட்காந்து படிக்கணுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பெரிய லக்கேஜில் 23க்கும் மேலே இருந்தது. ஆக்சுவலி நான் கம்மியாக தானே கொண்டு போனேன். 2 சேர்த்து தான் போடுவாங்க. 2 டைம் அப்படி தான் போட்டாங்க. 2 சேர்த்து 46 கிலோ உள்ளே வரணும். ஆனால் இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் ஒரு லேடி நல்லா தான் பேசுனாங்க. திடீர்னு இதில் 23 கிலோவுக்கு மேலே இருக்குது, நீங்கள் யூஎஸில் இறங்கி இன்னொரு யூஎஸ் இதுக்கு போகிறீங்க, அவங்களாம் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருவாங்க, அதனால உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி எல்லாம் அங்கேயே ஏர்போர்ட்லேயே எடுத்து மாற்றி வைங்கன்ட்டாங்க. நான் அப்புறம் இதை எடுத்து மாற்றி வச்சு அப்புறம் என்ன பண்ணுறது, சரி அங்கே இருக்க டைமில் எது எங்கெங்கே கரெக்டாக அடிக்க வைக்க முடியல, பட் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கிற பவுடர் கொண்டு வந்தோம் இல்லையா, அதில் ஒரு வாட்டர் விழுந்துருச்சு. வாட்டர் விழுந்தவுடனே பார்க்குறேன் எல்லாமே பவுடராக இருக்குது. நேற்று எதுவும் பண்ண முடியல, குப்பை மாரி அங்கேயும் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே கிடக்குது பாருங்கள், குப்பை மாதிரி இருக்குது.
அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பேப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து கிளம்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா வைட்டாலிட்டி சென்டர். ஸோ நமக்கு மேலே ஒரு ஹெட் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். ஓகே, ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது இது எல்லாமே புதுசாக இருந்தது. என் கூட என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஐயையோ! இதெல்லாம் ஃபஸ்ட் நாள் இப்படி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டு, அம்மா 3வது வாட்டி வரேன், எனக்கே இப்படி தான் இருக்குது, மொதல் வாட்டி வர அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஏன்னா நிறைய இருக்கு, அவங்களும் வந்து நேற்று தான் வந்து காலையில் வந்திருக்காங்க நம்மள மாதிரி ட்ராவல் பண்ணி. ஸோ ஸோ இதாங்க ஃபஸ்ட் நாள் ஷிப்பில், க்ரூஸ் ஷிப்பில் இப்படி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம வர எபிசோட்ஸில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க.